அவங்களையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்துருங்க, சீதாமாவையும். இதயத்தின் சுவை கசப்பு. இந்த கசப்பு தன்மை உங்கள் உடலில் அதிகமாக சேர்ந்தால் சரி உங்கள் உடலில் பேசப்படி வந்துட்டேன் நான். நானே வந்துட்டேன் இங்கே. ஐயா வந்துட்டார், சீக்கிரம் வாங்க. அண்ணன் பார்த்து வந்துருவோம் சீக்கிரம். மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், அடிக்கணும். வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல சொல்லுவாங்க. அது போல உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உரையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய அனைத்து பொருளாதாரமும் ஹாஸ்பிட்டலில் கல்லாப்பெட்டிக்கு சென்றுவிடும். அந்த கல்லாப்பெட்டி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தால் பரவாயில்லை. அந்த கல்லாப்பெட்டி கல்லறை பெட்டிக்கு எடுத்து செய்யும். இன்று கல்லறை பெட்டிக்கு கூட இடம் கிடையாது. உங்களை எரிதழுக்கு கொண்டு சென்று விடுங்க. பயமுறுத்ததுக்காக நான் சொல்லுவேன். பல மரணங்களை கோவிட் டைம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால சொல்றேன். இந்த கோவிட் லாக்டவுனில் நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அறியாதவர்கள் யாரோ அப்பைய சிப்பாய் குப்பை இடம்னா நம்ம கேள்விப்பட மாட்டோம். நம்ம ஃப்ரெண்டோட அம்மா, நம்ம ஃப்ரெண்டோட தாத்தா, தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க கைக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே நான் ஒரு பயத்தை உருவாக்குவதற்கோ அதில் ஒரு சிற்பத்தை கட்டி இங்கே மருந்து மாத்திரை வைக்கிறதுக்கோ அல்லது ஒரு போலியான கருத்தை சொல்லி உங்களை மருத்துவ உலக மாயமாறு என்பதை நம்ப வைப்பதற்காகவோ அல்ல. உங்கள் உடலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்பது மிக மிக முக்கியம். இந்த உலகத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விலை என்பது உங்களுடைய அறியாமை. அந்த அறியாமையை இந்த ஒற்றைப்புள்ளி கவி சிகிச்சை மூலியமாக எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பெறுவதனால் இன்று இந்த பிரபஞ்சம் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்துள்ளது. இப்ப நான் கருப்பு கண்ணாடி போட்டுட்டப்பா, எனக்கு என்ன கருப்பா தெரியுது? நீங்க பார்க்கிற பொருள் கருப்பு கிடையாது, உங்க கண்ணிலையும் கருப்பு கிடையாது. அந்த கண்ணாடி இருக்கிற கருப்பு உங்களுக்கு அந்த பிம்பத்தை கொடுக்குது, அவ்வளவுதான். ஸோ அதனால அரண்டவ கண்ணுக்கு இரண்டெல்லாம் கேட்ட மாதிரி நீங்க மாத்திரை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்க மாத்திரையே போட வேண்டாம். அதற்கு என்ன ஆரோக்கியமான வாழ்வியல் முறை இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய தொடர்ந்து